ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழர்கள் கொண்டாடும் திருக்கார்த்திகை பண்டிகை பற்றி அதை தோன்றிய வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை நாளன்று தீபங்களை ஏற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளிபெற இறைவனை வணங்கும் ஒரு ஒப்பற்ற ஒரு தீப ஒளி திருநாளாகும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை சிறப்பாக கருதி திருக்கார்த்திகை என்ற பெயரிட்டு வீடுகளிலும் கோயில்களிலும் விளக்கேற்றி சிறப்புடன் கொண்டாடி வருகின்றனர். வயல்களிலும் கோவில்களிலும் பனை மற்றும் தென்னை ஓலை கொண்டு சொக்கப்பனை உருவாக்கி அதனை அக்னிக்கு இரையாக்கி ஒளிரும் பிழம்பை ஈசனாக நினைத்து வணங்கி வருகின்றனர். கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் இந்த கார்த்திகை 3 விதமான கொண்டாடுகிறார்கள். குமாராலய தீபம் என்பது முதலாவது. இது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உரிய நாளாக கருதி அந்த நாளில் முருகன் ஆலயங்களில் தீபமேற்றி வழிபடுகின்றனர். இது குமாராலய தீபம். இரண்டாவதாக விஷ்ணு ஆலய தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உரியதாகும். இந்த நாளில் பெருமாள் ஆலயங்களில் தீபமேற்றி கொண்டாடுவதை விஷ்ணு ஆலய தீபம் என்று அழைக்கிறார்கள். மூன்றாவதாக சர்வாலய தீபம். இது கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கு சர்வாலய தீபம் என்று பெயரிட்டார்கள். இதிகாச வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இந்து சமய தொன்மப்படி பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியோர் முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலை செய்வதாக நம்பப்படுகிறது. அதில் படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனுக்கும் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற யுத்தம் தொடங்கியது. அதற்கு பதில் தேடி இருவரும் சிவனிடம் சென்றனர். இவர்களின் வாக்குவாதத்தை கேட்ட ஈசன் பிரம்மாண்ட ஜோதி வடிவெடுத்தார். தன்னுடைய அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்ல இருவரும் களத்தில் இறங்கினார்கள். ஈசனின் அடி தேடி திருமால் வராக உருவெடுத்து மண்ணிற்குள் செல்ல பிரம்மன் அன்னப்பறவையாகி முடியை தேடி பறந்தார். எவ்வளவு அடியில் சென்றும் பாதத்தை காணாத திருமால் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு சரணடைந்தார். ஆனால் மேலே சென்ற பிரம்மனுக்கு தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமே வரவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது ஈசனின் முடியிலிருந்து தாழம்பு மலர் ஒன்று விழுந்து கிடந்தது. அதை கண்ட பிரம்மன் அந்த மலரை எடுத்துக்கொண்டு ஈசனிடம் வந்தார். தான் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்புவே சாட்சி என்று வாதிட்டார். இதனால் கோபமடைந்த சிவன் தாழம்பு மலரை இனி நான் பூஜைக்கு ஏற்பதே இல்லை எனவும் பிரம்மனுக்கு பூமியில் ஆலயமே இருக்காது என்றும் சாபமிட்டார். தனது தவறை உணர்ந்து பிரம்மன் மன்னிப்பு கேட்டார். பிரம்மனும் விஷ்ணுவும் தங்கள் தோல்வி ஒப்புக்கொண்டு ஈசனே பெரியவர் என்று வணங்கினர். தங்களுக்கு காட்சியளித்த அதே ஜோதி வடிவில் மக்களுக்கும் காட்சியளிக்க வேண்டும் என்று வரம் வாங்கினார்கள். ஈசனும் அதற்கு வரமளித்தார். அந்த வரத்தின்படி திருக்கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஈசன் ஜோதி வடிவாக எழுந்து இன்றும் அருள் புரிகிறார் என்பது இந்து மக்களின் தீராத நம்பிக்கையாகும். இதுவே திருக்கார்த்திகை ஜோதியின் வரலாறு. 12 ஆண்டுகள் தொடர்ந்து கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு வேண்டியது கிட்டும் என்பது ஐதீகமாகும். இத்தகைய சிறப்புடைய இந்த நாளில் நான் என்ற ஆணவத்தை அழித்து முழுமையாக இறைவனிடம் நம்மை சமர்ப்பித்து தீபமேற்றி ஜோதி வடிவான இறைவனின் அருள் பெறுவோம்.